இந்த வீடியோ SBI கிளர்க்கான 60 days ஸ்டடி பிளானர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப்டி இங்கிலீஷ் ரீசனிங்னு ஒவ்வொருத்துக்கும் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்றது எல்லாம் சொல்ல போகிறோம். அண்ட் இது தொடர்ந்து 60 days டெய்லி பிளானருக்கான ஸ்கெட்யூல் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு நம்மளோட கண்டிஷனாலஜிக்ஸ் டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணிடுவோம் படிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம். எலிட் பாஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான எல்லா பேங்கிங்க்குனா இதை தவிர்த்து நீங்கள் வெளியில் போகணுன்னு அவசியமே கிடையாது. அது எல்லாமே ஒட்டுக்காக கொண்டு வந்துட்டோம். நீங்கள் இப்போ ஆப்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் தனியாக குவான்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்கும், அடுத்து வந்து ப்ராஜெக்ட் கே இருக்கும், அடுத்து கேடன் 2.0 இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனி கோர்சஸ் இருக்கும். இங்கிலீஷ்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு A to Z பேங்கிங் இங்கிலீஷ் தனியாக இருக்கும், மீன் வாக்காபுலரி தனியாக இருக்கும், அதே மாதிரி அட்வான்ஸ் பேட்ச் தனியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ரீசனிங்க்கும் அதே மாதிரி தான் மாஸ்டர் ரீசனிங் கோர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரே தான். ப்ளஸ் என்னென்ன PDF இருக்கும் SBIக்கு ப்ளஸ் IBPSக்கு ப்ளஸ் அடுத்து RRBக்கு எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. இதில் பாருங்கள் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்ட்டு. ஆப்டிடியூடுக்கு 400+ வீடியோஸ், இங்கிலீஷ்க்கு 350+ வீடியோஸ் இருக்கு, ரீசனிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 87 வீடியோஸ் இருக்கு. ஸோ இதை தவிர்த்து குவான்ஸ்ல இந்தந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் இந்த கோர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ ரீசனிங்லையும் இந்த கோர்சஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு. ப்ளஸ் CA உங்களுக்கு மேகசின் வரும் இந்த எலிட் பாஸ்க்குள்ள. இதே எலிட் பாஸ்க்குள்ளேயே SBI PO கிளர்க்குக்கு உங்களுக்கு PDFs இருக்கு. ப்ளஸ் அதோட ஆன்சர்ஸோட தான் எல்லாமே வரும். உங்களுக்கு PDF POக்கு வந்து 1 செட்டு 2 செட்டு 3 செட்டு இருந்துச்சுன்னா அந்த செட்டு கீழே அதோட ஆன்சர்ஸும் இருக்கும். அதே மாதிரி IBPS PO கிளர்க்குக்கு RRB PO கிளர்க்குக்கு தனித்தனியாகவே உங்களுக்கு இருக்கும். அண்ட் அடுத்தது முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அரித்மெட்டிக் PDF, அடுத்து வொக்காபுலரி, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் புக் மாஸ்டரி, இது எல்லாமே வந்து PDFs எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துடும். அண்ட் மார்க் டெஸ்டும் வந்துடும். மார்க் டெஸ்ட்டும் நீங்க உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மார்க் டெஸ்ட் இருக்கு. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த எலிட் பாஸ்க்குள்ளேயே வந்துடும். மார்க் டெஸ்ட் வந்து தனியா டெஸ்ட் பாஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பாஸுமே ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ அதனால நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கேடன் 2.0 வீடியோஸ் ஆட் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் 2 daysல உங்களுக்கு நிறைய வீடியோஸ் ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் SBIக்குமே வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து SBI PO லெவல், SBI கிளர்க் லெவல் வந்து கேடன் 2.0 ப்ராஜெக்ட் கேல வந்து ஆட் ஆக போகிறேன். ஆல்ரெடி அவங்க மேம் சொன்ன மாதிரி இவ்வளோ வீடியோஸ் இருக்குது. 450 to 500+ we have 400 to ஒரு 450 வரைக்கும் வீடியோஸ் இருக்கும். எக்ஸாக்டாக தெரில. ஸோ அதுவே வந்து போதுமானது தான். அது போக வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நம்ம என்னென்ன அடுத்த 2 yearsல வந்து என்னென்ன இப்போ நீங்கள் மார்க் இன்டர்வியூ வந்தால் கூட அந்த எலைட் பாஸில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதே மாதிரி இனிமேல் நம்ம இந்த எலைட் பாஸ் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸாக தான் இனிமேல் நம்ம KR லாஜிக்ஸில் இருக்க போகுது. அதாவது எப்பயுமே இந்த குவாலிட்டியான கண்டென்ட், குவாலிட்டியான ப்ரைஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதேமாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு 2 yearsக்கான ப்ரைஸ் நம்ம எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோம்னா 6,999. அதுக்கப்புறம் 1 yearக்கு வந்து 4,999. நீ நினைக்கிற மாதிரி இது லைஃப் லாங்காக இந்த ப்ரைஸ் தான் இருக்க போகுது. இந்த ஆஃபர்னா அப்படியே குறைக்கிறது, முன்ன மாதிரி வந்து இந்த ஒரு கம்மியான ரொம்ப ப்ரைஸ் கொடுக்கறது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்லேயே இது இருக்க போகுது. இது கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆப்டி தனியாக நீங்கள் கோர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னாலே அதுலேயே உங்களுக்கு 2,999 போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷ் 2,999, ரீசனிங் 2,999 இந்த மாதிரி போட்டிருந்துருக்கும். அடுத்து நீங்கள் மார்க் டெஸ்ட் வாங்கினாலும் தனியாக, PDFs வாங்கினாலும் தனியாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. 1 yearக்கு வேணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 yearsக்கு வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம மார்க் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 699 வச்சோன்னு நினைக்கிறேன். இந்த டைம் 699, 599 வச்சோன்னு நினைக்கிறேன். அதுவுமே சேர்த்து உங்களுக்கு இந்த எலிட் பாஸ்க்குள்ளேயே இன்க்ளூட் ஆயிடும். நீங்க எத்தனை மார்க் இன்டர்வியூனாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா 2025ல இருந்து நம்ம வந்து ஒரு பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாண்டர்ட் பிரைஸா வைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் 2025 நம்ம ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி SBI வந்ததுனால ஸோ இப்போ இருந்தே இந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ் அண்ட் குவாலிட்டியான பிரைஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ஒரு 1 ஸ்டாப் பேங்கிங்கான சொல்யூஷனா இருக்கும். உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தைய ஒரு 4 வருஷத்துல
எத்தனையோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த கிளியர் பண்ணவங்க யூஸ் பண்ண கான்டென்ட்ஸ், புதுசாக வந்து நம்ம அப்லோட் பண்ண கான்டென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இதை தவிர்த்து நீங்கள் பேங்கிங்க்கு வேறு வந்து நீங்கள் போயிட்டு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதை மட்டும் நீங்கள் ரிலே பண்ணாலே கண்டிப்பாக போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து 4 இடத்துல 5 இடத்துல வந்து வைக்கிறோம் மார்க் இன்டர்வியூஸ். நீங்கள் எத்தனை இடத்துல வந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ நம்ம SBI 60 days பிளானர் வீடியோ பார்க்கலாம். SBI கிளர்க் 2025. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் லாஸ்ட் டைமோட இந்த டபுள் த வேகன்சி தான் 336 அப்படின்றது. பட் எல்லாரும் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஸ்டடி பிளானர் எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணணும். ஸோ அதுக்கான இங்கிலீஷ், ரீசனிங், மேக்ஸ் இதை எப்படி நீங்கள் படிக்கிறது, ப்ரிலிம்ஸ்லேருந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் எல்லாம் என்ன இருந்திருக்கு அண்ட் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து முக்கியமான ஒன்று ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது என்னென்னா, இப்போ 60 நாள் நம்மளுக்கு சாலிடாக நிறைய நாள் இருக்குது இன்னும். ஸோ அப்போ ஒரு 60 நாளுக்கான பக்கா பிளானர் தான் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த டே வைஸ் பிளானர், அதாவது இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு ஆப்டி என்ன, இங்கிலீஷ் என்ன, ரீசனிங் என்ன, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் வைஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்கான பிளானர் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. பிளானரை மட்டும் பார்த்துட்டு ஓடிடக்கூடாது, படிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம போகலாம். ஸோ SBI கிளார்க் 2025. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ எல்லாமே இங்கிலீஷ் 30 மார்க்கு, ரீசனிங் 35, ஆப்டி 35. ஸோ டோட்டலாக 100 மார்க் கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் 100 மார்க்கு அண்ட் டோட்டல் டைமிங் 60 minutes. அண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே, மார்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்லாம் இருக்கு இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ நாள் படிக்கணுன்றது நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக 6 monthsன்றது கண்டிப்பாக இருக்கணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான பிளானர் கொண்டு வரப்போ என்ன சொல்லுவோன்னா 4 மாதமாவது படிக்கணும். பட் 6 மாதன்றது எப்போவுமே அதை வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம், ஏன்னா சம்டைம்ஸ்லாம் போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை கூட கேட்குறாங்க, நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் அந்த 6 மாதன்றப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும். 6 monthsன்றப்போ கொஞ்சம் நம்மளுக்கு தைரியமாக இருக்கும். அந்த 6 months கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு படிக்கவே முடியாது, ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு படிக்க டைமே இருக்காது. அதனால அந்த 6 months கரண்ட் அஃபேர்ஸ் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா இப்போ இருந்தே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் இப்போ என்ன மாதம் உங்களுக்கு ஃபெப்ரில் வந்து ப்ரிலிம்ஸ் வரும், ஏப்ரலில் தான் உங்களுக்கு மெயின்ஸ் வரும். அப்போ அந்த ஏப்ரல்லேருந்து போன டிசம்பர் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ டிசம்பர் நவம்பர்லேருந்து கூட வச்சுக்கலாம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் இத்தனை மாதமாவது நீங்கள் கைவசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா இப்போ கூட வந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட படிச்சிடலாம் கண்டிப்பாக. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி இருந்தாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் இருக்குது, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 190, டோட்டல் மார்க்ஸ் வந்து 200. ஸோ டோட்டல் டைமிங் 2 hours 40 minutes இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா SBI பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டி என்னென்னா, IBPS மாதிரி வந்து திடீர்னு ஃப்ளக்சுவேட் ஆகும். IBPSோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா திடீர்னு 72, 73 அப்படி போகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா 50 ரேஞ்சு கொண்டு வருவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து இந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரல் கட் ஆஃப் நான் சொல்கிறேன். ஸோ இதை பொறுத்து தான் மற்ற எல்லா கட் ஆஃபுமே வேரி ஆகும். 21, 22, 23 கிராஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்படியே தான் ஏற்றிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, மெயின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 90, அடுத்து 78, 84. ஸோ அந்த 78லேருந்து 90 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து போயிருக்கு. ஸோ இதுதான் கட் ஆஃபு. ஸோ மெயினாக கட் ஆஃப் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. ஆல்ரெடி ஒன்று சொன்னது தான், மார்க் பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக தான் வச்சுருக்காங்க எல்லா சைட்ஸ்லேயும். ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்டை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக. பட் அதனால் வந்து நீங்கள் மார்க் குறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வருத்தப்படாதீங்க. அதில் வந்து உங்களுக்கு அக்யூரசி மெயின்டைன் ஆகுதா அண்ட் ஒவ்வொரு டைமும் நீங்கள் அடுத்தடுத்த டைம் போகிறப்போ உங்களுக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, அக்யூரசி மெயின்டைன் ஆகுதா, இதை தான் நீங்கள் வந்து பார்க்கணும். மித்தபடி வரி பண்ண தேவையில்லை. இப்போது
டைரெக்டாக நம்ம இங்கிலீஷ்குள்ளே போக போகிறோம். இப்போ இங்கிலீஷ்க்கான பிளானர் பார்த்துடலாமா? ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கிறது இவ்வளோ தான். பட் எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் என்னமோ கம்மி தான். ஆனால் அந்த டாப்பிக்குள்ளே நீங்கள் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்ட்டாக இருக்குது. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் எல்லாத்தையுமே இன்கேஸ் நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் படித்தவங்களா இருந்தாலும் சரி, ஒரு டைம் பேசிக்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு படிக்கிறதுல நம்மளுக்கு ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். அதனால தயவு செஞ்சு பேசிக்ஸை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ தட் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் தான் பூஸ்டப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 சப்டிவிஷனாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரீடிங், vocabulary, ஓகே, கிராமர். இந்த 3 சப்டிவிஷனாக நம்ம பிரிக்கலாம். இப்போது ரீடிங் பார்ட் பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆர்சி. நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் சொல்லலை, பிளானர், ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் ரெண்டும் சேர்த்து தான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ ரீடிங் பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பாக இன்னைக்கு இருந்து அட்லீஸ்ட் ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் டெய்லி படிங்க. நான் ஆல்ரெடி சொல்லுவேன், எப்பயுமே நியூஸ் பேப்பர் வந்து நிறைய பேர் படிக்காமல் போகலாம், அது பிரச்சனை இல்லை. அது உங்களோட பாயிண்ட். நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு நிறைய விஷயத்தில் வந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். அது வந்து மாற்று கருத்து இல்லை. பட் வாட் ஐ வில் சஜஸ்ட் இஸ் தட் இன் கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ஓகே வித் தி நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா தயவு செஞ்சு அட்லீஸ்ட் கோ ஃபார் ஆர்சி. டெய்லி ஒரு ஆர்சி மேக்ஸிமம் எவ்வளோப்பா எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் அந்த ஆர்சி படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் எடுத்துக்குமா செக் பண்ணுறதுக்கு, ஆன்சர் பண்ணி செக் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். அந்த 20 மினிட்ஸை ஏதோ ஒரு பொழுதுபோக்காக பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக இஃப் இட் பிகம்ஸ் அ ஹேபிட் எக்ஸாமில் சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகும். இட் வில் டூ ஒண்டர்ஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா நத்திங் கேன் சேவ் யூ அதர் தேன் ரீடிங். ரீடிங்கை தவிர்த்து வேறு ஒன்றுமே நம்மளை சேவ் பண்ணாது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே வந்து இங்கிலீஷ் போடுவாங்க, நல்லா ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுவாங்க, எரர் ஸ்பாட்டிங்காக நல்லா பண்ணுவாங்க, ஒரு வொக்காபுலரியாக கொஞ்சம் வொக்காப் சென்ஸ் நல்லா இருக்கும். எப்படி இதுக்கு கரெக்டாக போட்டானா எனக்கு தெரியாது, எனக்கு தோணிச்சு போட்டேன் அப்படின்வாங்க. நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் அப்படி பார்த்துருப்பீங்க இங்கிலீஷில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஜென்ரலாகவே ஏதோ ஒரு வகையில் கதை புக்கை ரீட் பண்ணுறதோ ஏதோ ஒரு வகையில் இங்கிலீஷ்குள்ளே இருப்பாங்க. அது வெப் சீரிஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இங்கிலீஷ் ரிலேட்டடாக காமெண்ட்ரிஸ் கேட்குறதா, ஏதோ ஒன்று. பட் ஏதோ ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் அவங்க ஆர்வமாக இருப்பாங்க. அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். கண்டிப்பாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் ஒன்று டெய்லி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 வார்த்தை 2 வார்த்தை புதுசாக படிக்கிறத ஒரு நோட் மாதிரி போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க வித் சென்டென்ஸோட. அதுக்கு ஒரு சென்டென்ஸ் நீங்களாம் மேக் பண்ணிக்கோங்க. இந்த வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரீடிங்கிறது எதுலலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஆர்சியில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர்சி தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பேரஜம்பிள்லையாக இருக்கட்டும், பேரஜம்பிளில் இருக்கக்கூடிய ஆட் ஒன் அவுட்டாக இருக்கட்டும், ஆட் ஒன் அவுட்டு, அடுத்து முக்கியமாக கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நிமிஷம். அடுத்து vocabulary பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு vocabulary புக் எடுத்துகிட்டு உங்களால் உட்காந்து படிக்க முடியுமா, படித்து எல்லாத்தையும் இது பண்ணிட முடியுமானா கஷ்டம்தான். ஒன்று நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலான்னா இந்த ஆர்சி எடுக்கிறீங்க, அதில் இருக்க vocabulary நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு நல்ல ஐடியா. பட் இன்னொன்று என்ன அப்படின்னா நிறையா இப்போது ப்ரீவியஸ் இயர் vocabularies-லாம் இருக்குன்னா அது டெய்லி 5 சும்மா நீங்கள் போகிறப்ப வர்றப்போ ஒரு 5 எங்கே படிக்கிறதுனா நம்ம இங்கிலீஷ் இபுக்லேயே இருக்கும். இங்கிலீஷ் இபுக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இபுக்குன்னு ஒன்று இருக்கும் நம்மளோட ஆப்பில். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய vocabularies, idioms, phrases எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கேன் வித் இமேஜஸோட. அதுவும் முக்கியமான வேர்ட்ஸ், முக்கியமான vocabularies, ப்ரீவியஸ் இயர் கேட்ட vocabularies அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த vocabulary உங்களுக்கு எதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ஃபில்லர்ஸ்லையா இருக்கட்டும், கிளாஸ் டெஸ்ட்லையா இருக்கட்டும், வேர்ட் யூசேஜ்
ஸோ இந்த மாதிரி vocab ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லாத்துக்குமே உங்களுக்கு செட் ஆகும் இந்த vocabulary நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது. அடுத்தது முக்கியமான பார்ட் கிராமர்ன்றது பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பாக கவர் பண்ணணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா noun, verb, adverb, adjective, subject, verb, agreement எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். அடுத்து parallelism, அடுத்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய கான்செப்ட் parallelism இருக்கட்டும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா கிராமர் பார்ட் தெளிவாகும். இது எல்லாம் எங்கே படிக்கிறதுனா நம்மளோட எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம A to Z பேங்கிங் இங்கிலீஷில் ஃபுல்லுமே இருக்குது கிராமர். அதை தவிர்த்து நீங்கள் கிராமருக்கு எதையுமே டிபெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் கிளியர் பண்ணவங்க எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட A to Z பேங்கிங் இங்கிலீஷில் எல்லா கிராமர் பார்ட்ஸுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமரை கவர் பண்ணணும். சரியா, கிராமர் கவர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு நான் எப்படி படிக்கிறது? இப்போ பேசிக்காக நிறைய பேர் புதுசாக படிக்கிறவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரி போகிறதுன்றது தெரியாமல் இருக்கும். முக்கியமாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் ஆப்டி இங்கிலீஷ் ரீசனிங் மூணுமே இருக்கக்கூடிய வீடியோ கோர்ஸ் வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு இல்லாத டாபிக்ஸே இருக்காது. ஸோ அதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா டே 1 முடிச்சிட்டோமான்னு பாருங்கள், டிக் போடுங்க. டே 2, டே 3 இந்த மாதிரி நீங்கள் ஒரு 7 நாள் முடிச்ச உடனே ஒரு டைம் ஃபுல் மார்க் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஃபுல் மார்க் எதுக்காகனா அப்போ வந்து எவ்வளோ கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. இல்லை எனக்கு ஃபுல் மார்க் நான் முடிச்சுட்டே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த நாள் அன்னைக்கு செக்ஷனல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. அதாவது நீங்க எல்லாமே 7 நாள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த 7 நாளுக்குமான ஒவ்வொரு டாபிக் வைஸ் செக்ஷனல் டெஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் இருக்கிற மாதிரி ஒரு PDF டவுன்லோட் பண்ணி எக்கச்சக்கமான PDFs ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. நம்மளோட இதுலயுமே வந்து நிறைய PDFs அவைலபிளா இருக்கு, டாபிக் வைஸ் PDFஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு 7 நாள் முடியுதா, அடுத்து அதே மாதிரி ஒன்று உங்களுக்கு ஓகேனா மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன் இந்த மார்க் டெஸ்ட்னா அந்த அன்னைக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுதுன்ட்டு. அது இல்லை அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் அப்போ முன்னாடி பார்த்த ஒவ்வொரு டாபிக்ஸோடையும் செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 40 டேஸா 56 டேஸ் ஓகே உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். 49 நாளே முடிஞ்சிருது. ஸோ மித்ததுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வந்து தேவைப்படுது. ஸோ கம்ப்ளீட்டாக 58 நாளில் வந்து உங்களால் எல்லாமே முடிக்க முடியுது. ஓகே, எல்லா டாபிக்ஸுமே போட்டாச்சு, மிஸ் பண்ணல, எல்லா டாபிக்ஸுமே போட்டாச்சு. ஸோ இந்த டாபிக் வைஸ் நீங்கள் டே வைஸ் டாபிக்ஸை வச்சு ஒவ்வொன்றா முடிச்சுட்டு ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக இந்த 58 நாள் முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 ஃபுல் மார்க் அது எடுத்துருங்க. ப்ரிலிம்ஸுக்கு 30 ஃபுல் மார்க். அந்த ஃபுல் மார்க் வந்து ஏனோ தானோன்னு எடுக்கக்கூடாது. அந்த ஒரு ஃபுல் மார்க் எடுத்தாலும் அதில் இருக்கிறத அனலைஸ் பண்ணணும், கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும். தப்பான கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க திருப்பி. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நிச்சயமாக கிளியர் பண்ணிடலாம் ப்ரிலிம்ஸை. ஸோ அதனால் வரி பண்ணிக்காதீங்க. ப்ரிலிம்ஸ் இப்போலாம் நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க, மெயின்ஸில் தான் வந்து தடுமாறுறாங்க. அதனால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது அவ்வளோ பெரிய டாஸ்க் கிடையாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து எஃபோர்ட் போட்டு படிச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக படிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் மக்களே. தமிழ்நாட்டு மக்களே, ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இந்த SBI கிளர்க். ஸோ முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றது ஒரு பார்ட், அந்த பிளானை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இன்னொரு பார்ட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங்கில் நீங்கள் இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அது அப்படின்னா நான் வந்து மெயின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் சார், மெயின்ஸில் வந்து எனக்கு ரீசனிங் வரமாட்டேது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்காகட்டும், இல்லை எனக்கு மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் வந்து ஒரு டஃபஸ்ட் செஷனாக தெரியுது சார் அப்படின்றவங்களா இருக்கட்டும், இல்லை SBI கிளர்க் நான் பாஸ் ஆக முடியுமா சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல SBI கிளர்க் நான் வந்து பாஸ் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பாஸ் ஆக முடியும், உறுதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் தான், நீங்கள் வந்து நம்பி படிங்க அப்படின்னா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. எது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 6 மாதம் படிக்கிறீங்க, இல்லை ஒரு 1 இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரியுது, மார்க் டெஸ்ட்டில் ஓரளவுக்கு நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க. அதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. SBI பொறுத்தளவுக்கு ப்ரிலிம்ஸ் அப்படியே அள்ளி தெளிச்சு விட்ட மாதிரி பாஸ் பண்ணி விட்ருவான்.
அதனால் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு மேட்டரே கிடையாது. உங்களால் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியும். ஷுவராக சொல்கிறேன், நீங்கள் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே படிக்கிற ஒரு ஆஸ்பரண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, இங்கே நன்றுன்ற மாதிரி செய்கையின் மிகவே எங்கே இருக்கும் அப்படின்னா மெயின்ஸில் தான் இருக்கும். மெயின்ஸு எஸ்பிஐ கிளர்க் மாதிரி ஒரு டஃபஸ்ட் மெயின்ஸ் எதுவுமே கிடையாது, நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 2020, 2021, 2022, 2023 எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கில் ஒவ்வொரு கொஷினும் உறுத்தாக இருக்கும். அதில் ரீசனிங்லாம் சம்பவம் வேறு லெவலில் இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் ஏன் ரீசனிங் அழுத்துறேன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ போகலாமா? ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஒரு மேட்டர். இப்போ அவங்களுக்கு ப்ரிலிம்ஸோட பேட்டர்ன் வந்து தெரியும். இப்போ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பிஓவே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் மெயின்ஸில் ரீசனிங்குரிய செஷனை மட்டும் நீங்கள் பாருங்களேன். ரீசனிங்குரிய செஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஷின் 50 மார்க்கு எவ்வளோ நேரம்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம். அப்போது நீங்கள் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்களால் மேக்ஸிமம் மார்க் இங்கே ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் ரொம்ப அதிகம் இங்கே இருக்குது. இந்த செஷனுக்கு டைம் அதிகமாக கிடைக்குது. ஸோ தட் நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். நிறைய பேர் இதை பார்க்குறது கிடையாது. மற்ற கஷ்டமான செஷனில் போய் டைம் பாருங்கள், மற்ற எல்லாத்துக்குமே டைம் கம்மி, இங்கே மட்டும்தான் டைம் கூட. மார்க்கும் பாருங்கள், இங்கே மார்க்கும் வந்து கூட, கொஷினும் கூட, மார்க்கும் கூட. அப்போ நமக்கு ஸ்கிப் பண்ணுறதுக்கும், தெரியாத கொஷினை ஸ்கிப் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் இருக்குது. நிறைய கொஷினை செலக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அப்ளை பண்ணுறதுக்கு டைமும் இருக்குது. அதனால நீங்கள் ரீசனிங் நீங்கள் பிஓ எழுதினாலும் கிளர்க் எழுதினாலும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துருங்க. இப்போ அதே இது நீங்கள் கிளர்க்கு வந்து போகிறீங்க அப்படின்னா, கிளர்க்கில் பார்த்தீங்கனாலும் இங்கேயும் பாருங்கள், கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 50 கொஷின் 60 மார்க்கு. 50 கொஷின் 60 மார்க்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து 45 மினிட்ஸ். மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் ஒரே டைம் தான். அதே தான் இங்கேயும் சொல்கிறேன், இங்கே உங்களுக்கு மார்க் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் அடுத்த இம்பார்ட்டன்ட், நீங்கள் கிளர்க் எழுதுறீங்கனாலும் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங். அப்போ ரீசனிங்கில் நீங்கள் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் டைமும் அதிகமாக இருக்குது, நமக்கு செலெக்ஷன் பண்ணுறதுக்கு கொஷின்ஸும் அதிகமாக இருக்கிறது. இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு. சரியா? இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் இப்போயே மைண்ட் பண்ணிக்கோங்க, நான் ஸ்கோர் பண்ண போகிறேன் சார், நான் வந்து மேக்ஸிமம் மார்க் எடுக்க போகிறேன். மேக்ஸிமம் மார்க் நான் எந்த டாப்பிக்கில் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரீசனிங் டாப்பிக்கில் எடுக்க போகிறேன். ஓகே, ரீசனிங் இஸ் யுவர் டாபிக்ஸ். சரியா? நான் இருக்கேன் உங்களுக்கு ரீசனிங், கவலையப்படாதீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து உங்களுக்கு ரீசனிங்கில் டீச் பண்ணி விட்டுருவேன். ஸோ அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரீசனிங் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போது ஏன்னா இது வந்து கட் ஆஃப் உங்களுக்கு வந்து மேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல இப்போ நான் வந்து ஒரு கிளர்க்கில் ஒரு ப்ரிலிம்ஸில் என்னென்னலாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, ப்ரிலிம்ஸோட பேட்டர்னில் என்னென்னலாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா, நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் எழுதுறீங்க, நீங்கள் எஸ்பிஐ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலே நமக்கு பசில்ஸ் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு இது வந்து நான் பாசிபிள் சொல்கிறேன், மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ கேட்குறதுக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 23 கொஷின், 23ல் இருந்து 25 கொஷின் கூட நமக்கு பசில்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாக 5 செட்டு வரலாம், இல்லை அப்படின்னா 4 செட்டு வரைக்கும் நமக்கு வந்து பசில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? பஸ்ஸிலே அவ்வளோ இருக்குது. பஸ்ஸில்னால் பஸ்ஸில் மட்டும் கிடையாது, பஸ்ஸில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சீட்டிங்னு எடுத்துட்டிங்கன்னா லீனியரு, சர்க்குலரு, ஸ்கொயரு, பென்டகனு, எக்ஸகனு, அப்புறம் இன்சைடு, அவுட் சைடு, ஃபேஸிங் நார்த்து, ஃபேஸிங் சவுத் அப்படின்ட்டு. இப்போ அதுவே நீங்கள் பஸ்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பஸ்ஸில் என்ன இருக்கும், பாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்குமா, பாக்ஸ் பேஸ்டு, வீக் பேஸ்டு, மந்த் பேஸ்டு, அப்புறம் இயர் பேஸ்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னதுப்பா, டெஸ்டினேஷன் பேஸ்டு, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்டு, மந்த் வித் டேட், அப்புறம் வீக் வித் டேட், அப்புறம் ஃப்ளாட் வித் ஃப்ளோரு. பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. இது என்னடா தகிட அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் பஸ்ஸில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வேஸ்ட் சிலபஸ். பிகாஸ் அதிலிருந்து நமக்கு அதிகமான மார்க்கும் வந்து வரும். இது எல்லாத்தையுமே பஸ்ஸில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் உங்களுக்கு ஒன்றுமே தெரிலனாலும் என்னோட செஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம ஆப்பில் வந்து மாஸ்டர் ரீசனிங்னு ஒன்று இருக்கும். மாஸ்டர் ரீசனிங்கில் இது எல்லா டாபிக், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லா டாப்பிக்கும் நான் டீச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒன்றுமே தெரிலனாலும் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே சால்வ் பண்ணிடுவீங்க. ஒர்த்தாக எடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் சிலாரிசம். இங்கே எல்லாருமே நிறைய பேர் சிலாரிசத்தோட பேசிக்ஸே தெரியாமல் இருக்கீங்க. முதல்ல தயவுசெய்து சிலாரிசம் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா எஸ்பிஐயை பொறுத்தளவுக்கு இந்த 2020 நினைக்கிறேன், 2019 மக்களே, 2019 2020 எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை. பட் அந்த 2020 சம்திங் 2020 19 தான் எஸ்பிஐயில் தான் நியூ பேட்டர்னையே இன்க்ளூட் பண்ணுவாங்க. எஸ்பிஐ அவ்வளோ பெரிய ஆள் மக்களே, நியூ பேட்டர்ன், ஏதாச்சும் ஒரு புதுசு விதமான பேட்டர்ன் வருது. இப்போ நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருக்கீங்களா, ஒன்லி a few
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி, இது எல்லாமே அறிமுகப்படுத்தினது எஸ்பிஐ எக்ஸாமில் தான், எஸ்பிஐ கிளர்க்கில் தான் அறிமுகப்படுத்துனாங்க, எஸ்பிஐ கிளர்க் அண்ட் பிஓவில் அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, சொன்னால் நம்ப முடியாதுன்னு நினைக்கிறீங்க, அதான் உண்மை. எஸ்பிஐ தான் புது பேட்டர்ன் எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோடிங் டிகோடிங் உங்களுக்கு 1 மார்க் வரலாம், இல்லை அப்படின்னா இதுவே நமக்கு 4 மார்க் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்புறம் பிளட் ரிலேஷன் டாபிக் 3 மார்க்கு, இது 3 மார்க்கும் வரலாம், நமக்கு 2 மார்க்கும் வரலாம். டைரக்ஷன் சென்ஸ் நமக்கு 2 மார்க் வரலாம், இல்லை 1 மார்க்கும் வரலாம், அல்லது 3 மார்க்கும் கூட வரலாம். அண்ட் தென் மீனிங்ஃபுல் வேர்டு உங்களுக்கு வந்து 1 மார்க் வரும். இந்த மீனிங்ஃபுல் வேர்டு வரல அப்படின்னா நமக்கு வந்து பேர் ஆஃப் டிஜிட் அப்படின்ற ஒரு லாஜிக் வரும். ஸோ அதிலிருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 1 மார்க் வரும். இப்போ இது வந்து 35 மார்க்ஸ்க்குரியது. இப்போ நான் ஒவ்வொரு வருஷத்துலையும் கேட்டதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு வருஷத்துலையும் எஸ்பிஐ கிளர்க்கில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, என்னென்ன பேட்டர்னில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல பாருங்கள், இது 2023 இப்போ நடந்து முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா லாஸ்ட் இயர். அதில் வந்து நான் சொன்ன மாதிரி எவ்வளோ கொஷின் வந்திருக்கு பாருங்கள், 23 கொஷின் வரைக்கும் வந்திருக்கு. 15லேருந்து 23 கொஷின் வரைக்கும் பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ்லேருந்தே வந்திருக்கு. சிலாரிசம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 2ல் இருந்து உங்களுக்கு 3 கொஷின் வந்திருக்கும். அடுத்து இன்இக்வாலிட்டி 3 கொஷின் கண்டிப்பான முறையில் இன்இக்வாலிட்டி. இதெல்லாம் ஷாராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சிலாரிசம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன்இக்வாலிட்டி அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் கோடிங் டிகோடிங். நான் சொன்னேன்னா 4லேருந்து 5 மார்க் கேட்பாங்க சார், 1 மார்க் கேட்க மாட்டாங்க, 4லேருந்து 5 மார்க் கேட்கலாம். ஸோ அப்போ அது அண்ட் அர்த்தமெட்டிக், அதாவது இந்த ஆல்ஃபா நியூமரிக் இது நிறைய பேர் கஷ்டப்படுற ஒரு டாபிக், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 5 மார்க் இந்த இதில் வந்து சொலையை எடுத்துடலாம். டைரக்ஷன் டெஸ்ட்டு 1 அப்படி இல்லைனா 3 மார்க் வரலாம். அண்ட் பிளட் ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 கொஷின், ஆர்டர் அண்ட் ரேங்கிங் 2லேருந்து 3 கொஷின், ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 5 கொஷின். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடிங் டிகோடிங் மாதிரி நமக்கு தப்பாக இருக்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறது. அண்ட் மிஸ்லனிஸ் 1லேருந்து 5, அது என்ன அப்படின்னா இந்த பேர் ஆஃப் டிஜிட் அப்படின்றது, இந்த பேர் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகே, பேர் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படி இருக்கிற டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இப்போ அதே இது 2022 வந்து பார்த்திங்கன்னா 21 கொஷின், அதாவது 4 செட்டு. அப்புறம் பாருங்கள் சிலாரிசம், அதே மாதிரி சிலாரிசம் வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 4, அதே மாதிரி இன்இக்வாலிட்டி 3லேருந்து 5. கோடிங் வந்து கேட்கல, ஒரு சில நேரம் கேட்கல, ஒரு சில நேரம் கேட்டிருக்கான். ஆல்ஃபா நியூமரிக் ஒரு சில நேரம் கேட்கல, ஒரு சில நேரம் கேட்டிருக்கான். மிஸ்லனிஸ் இது எதுவுமே வரல பாருங்கள். ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக் வந்துருக்கு, சிலாரிசம் வந்து கேட்டிருக்கானா, இன்இக்வாலிட்டி கேட்டிருக்கானா, அதே மாதிரி பார்த்தீங்க ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் கேட்டிருக்கானா, பிளட் ரிலேஷன் கேட்டிருக்கானா. இந்த பிளட் ரிலேஷன் இது வரைக்கும் கேட்காமலே இருந்தது. சரி, டைரக்ஷன் வந்து கேட்காமலே இருந்தது கிடையாது. பிளட் ரிலேஷன் கூட அப்பப்போ கேட்காம இருந்திருக்கா, பட் எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு டைரக்ஷன் எல்லா ஒருத்தமும் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலாரிசம் அதிகமான மார்க் மிஸ்லனிஸில் சிலாரிசமில் இருந்தால் கேட்குறாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா இன்இக்வாலிட்டி. 2வது வந்து நமக்கு எதுலேருந்து கேட்குறாங்கன்னா இன்இக்வாலிட்டிலேருந்து கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்த்த ஒரு அனலைசேஷனில் இருந்து நம்ம பசில்ஸ்க்கு வந்து பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸில் நம்ம வந்து 20 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸில் நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலாரிசம் டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம், இன்இக்வாலிட்டிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம், பிளட் ரிலேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம். பிளட் ரிலேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக நீங்கள் ஆல்ஃபா நியூமரிக், ஓகே, ஆல்ஃபா நியூமரிக் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க. மற்ற டாபிக்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த பேர் ஆஃப் டிஜிட்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சிலாரிசத்துக்கு 1 ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருப்பேன், போய் பாருங்கள். இது சிலாரிசத்தோட A to Z கான்செப்ட் எல்லாமே நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல்லையும் இருக்கும், அதே மாதிரி நம்ம மாஸ்டர் ரீசனிங்லேயுமே இருக்கும். மாஸ்டர் ரீசனிங்கில் மெயின்ஸை வந்து வெறித்தனமாக எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட லெவல் 1 உங்களை வந்து லெவல் 1 அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 3 அப்படி உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருப்பேன் பசில்ஸ் எல்லாமே. இந்த லெவல் 3 வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். இது குரங்காக இருக்கும். ஒவ்வொரு கொஷினும் வேறு லெவல், இந்த மாதிரி பார்த்துருக்கவே முடியாது. அந்த லெவல் கொஷின்லாம் லெவல் 3 இடம்பெற போது ரீசனிங் அப்படின்னாலே மாஸ்டர் ரீசனிங் மட்டும்தான் வெறித்தனமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஈஸியாக நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பார்ட் இதில் இது ஒரு இது. இப்போ அதே இது நீங்கள் மெயின்ஸுக்கு போகிறீங்க. இப்போ நான் சொன்னது ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸி. மெயின்ஸுக்கு வந்து போனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸை பொறுத்தளவுக்கு அங்கேயும் பார்த்திங்கன்னா பசில்ஸ் சீட்டிங்ஸ் தான் எப்பயுமே. அது பார்த்திங்கன்னா 12ல் இருந்து 14 மார்க் வந்திருக்கு. அதிக முறை கேட்டது 2020 தான். ஏன்னா 25 மார்க் பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ்லேயே கேட்டாங்க. மற்ற எல்லா வருஷமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 15 கொஷின் வச்சுக்கோங்களேன். 15 கொஷின் பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ்லேருந்து வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங்ன்றது, இந்த லாஜிக்கல் ரீசனிங்னா என்ன அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட்,
ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட், டேட்டா, அது ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், அப்புறம் இந்த மாதிரியான டாபிக். இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்ற டாபிக். டேட்டா சஃபிஷியன்சி வந்து எல்லா ரீசனிங்கோட எல்லா டாப்பிக்லேருந்து வரலாம். பிளட் ரிலேஷன்லேருந்து வரலாம், டைரக்ஷன்லேருந்து வரலாம், எல்லா டாபிக், அதாவது பசல்ஸ்லேருந்து வரலாம், எதில் வேணாலும் வரலாம். டேட்டா சஃபிஷியன்சி அது உங்களுக்கு ஷாராக சொல்லுனா 10+ கண்டிப்பான முறையில் அதில் இருந்தே வரும். நிறையா பேர் எஸ்பிஐ கிளர்க் ஃபெயில் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த டேட்டா அதாவது ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் ஒழுங்காக படிக்கிறதில்ல, ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் ஒழுங்காக படிக்கிறதில்ல, டேட்டா சஃபிஷியன்சி படிக்கிறதில்ல. இதனால தான் அவங்க வந்து அடி வாங்குறதே ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு. அப்போ நீங்கள் அதை தயவு செஞ்சு கான்சென்ட்ரேட் பண்ணிடுங்க. அண்ட் தென் டேட்டா சஃபிஷியன்சி இப்போ நான் சொன்னேன் அந்த இதுக்குரியது தான். அப்புறம் கோடட் டைரக்ஷன், கோடட் இன்இக்வாலிட்டி, சிலாரிசமும் நமக்கு என்ன வரும், கோடட் சிலாரிசம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சிலாரிசம் வரும். அண்ட் தென் கோடிங் டிகோடிங், ஆல்ஃபா நியூமெரிக், பிளட் ரிலேஷன் ஃபுல்லாமே நமக்கு வந்து கோடட் பேஸ்ட் தான். மிஸ்சலனிஸ் அப்படின்றது வந்து அங்கே வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ஃபா நியூமெரிக் உங்களுக்கு கோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆல்ஃபா நியூமெரிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பேஸ்ட் வரும், ரிவர்ஸ் பேஸ்ட் ஆல்ஃபா நியூமெரிக் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோடட் பேஸ்ட் ஆல்ஃபா நியூமெரிக் வரும். இதை நீங்கள் கவலையப்பட வேணாம், நான் நடத்தியிருக்கேன், இது எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இதில் வெயிட்டேஜ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் வந்து உங்களுக்கு 3லேருந்து 4 மார்க்கு. கோடிங் டிகோடிங் இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கோங்க, ஏன்னா எல்லா வருஷமும் நமக்கு கோடிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடட் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா வருஷமும் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் வரும். அதே மாதிரி இந்த லாஜிக்கல் ரீசனிங் எல்லா வருஷமும் வரும். டேட்டா சஃபிஷியன்சி அதுக்குள்ளே வந்துடும். சிலாரிசம் வந்து இம்பார்ட்டன்ட், எப்போயாவது கேட்கலாம், பட் அது கேட்டாங்கனாலும் கோடட் கேட்பாங்க. அண்ட் தென் மிஷின் இன்புட் அவுட்புட், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மக்களே. எல்லா வருஷமும் மிஷின் இன்புட் அவுட்புட் எஸ்பிஐ கிளர்க்கில் கேட்டிருக்காங்க. எல்லா வருஷமும் 5 மார்க் இந்த டாப்பிக்கில் இருந்து வந்திருக்கு. இது சம்டைம்ஸ் நமக்கு 2 மார்க்கில் வரும், 2 மார்க்காக கேட்பாங்க. ஓகே, 2 மார்க்கில் நமக்கு வந்து மிஷின் இன்புட் அவுட்புட் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பசல்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸில் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதையே நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிஷின் இன்புட் அவுட்புட் படிங்க, கோடிங் டிகோடிங் படிங்க, கோடட் டைரக்ஷன், அண்ட் தென் நீங்கள் சிலாரிசம், பிளட் ரிலேஷன், மிஸ்சலனிஸ், இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ்லேயும் உங்களால் அதிக மார்க் எடுக்க முடியும். அப்பாடி மூச்சே வாங்குது மக்களே. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே. எல்லா வருஷத்துலையும் கேட்டதை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது மாதிரி தானே கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. இப்போ நான் எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது, ஹவ் ஐ ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிலபஸ். என்ன மாதிரி பேங்க்கில் சிலபஸ் இருக்குது, ரீசனிங்க்கு என்ன சிலபஸ் இருக்குது, மேக்ஸுக்கு என்ன சிலபஸ் இருக்குது, அண்ட் தென் இங்கிலீஷில் என்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் வந்து ரீசனிங்கோட சிலபஸாக இருக்கட்டும் எல்லாத்தோட சிலபஸை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது, இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லெவல் ஆஃப் எக்ஸாமை வந்து பார்த்துக்கோங்க. லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன், நமக்கு எக்ஸாமினேஷனோட லெவல் வந்து எப்படி இருக்கும், ஈஸியாக, மாடரேட்டாக, ப்ரீவியஸில் என்னென்ன கட் ஆஃப் இப்போ நாங்கள் காமிச்சோம்ல, இதெல்லாம் வந்து கம்பேரிசன். அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் அனலைஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். உங்களுடைய ஸ்ட்ரென்த்து உங்களுடைய வீக்னஸை நீங்கள் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் மாக் டெஸ்ட் வந்து போடுவீங்க. இப்போ ஒரு டாபிக் வந்து படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிலாரிசம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, சிலாரிசத்தில் நிறையா டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னது, சம்மு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆளு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோ, அதுக்கப்புறம் நமக்கு என்னதுப்பா சம் நாட்டு, நெக்ஸ்ட்டு நமக்கு என்னதுப்பா ஒன்லி, ஃபியூ அப்படின்ற டாபிக் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கான்செப்ட் இருக்குது, அப்புறம் ஃபியூ கான்செப்ட் இருக்குது, அப்புறம் இஃப் நாட் கான்செப்ட் இருக்குது, அப்புறம் நாட் பாசிபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அப்புறம் கேன் பி அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் நவர் பி. இவ்வளோ கான்செப்ட் இருக்கா சார், இப்போ தான் சார் இதே எங்களுக்கு தெரியும் நினச்சிடாங்க பயங்களா. இது ஏன்னா இது எல்லாத்துலேயுமே இவ்வளோ ஒவ்வொரு இதுலேயும் இவ்வளோ டாபிக்ஸ் வந்து வரும். அப்போ இந்த டாபிக்ஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சம் நாட் வரைக்கும் நல்லா தெரியுது, ஒன்லி ஃபியூ எனக்கு வரமாட்டேங்குது, ஒன்லி எனக்கு வரமாட்டேங்குது, இல்லை ஒன்லி ஃபியூ வருது, இந்த இஃப் நாட் ஏ பாசிபிலிட்டி எனக்கு வரமாட்டேங்குது, அப்புறம் எனக்கு கேன் பி, கேன் வர் பி, அதில் எனக்கு தப்பு வருது. இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். புரியுதா? ஒரு டாபிக் எனக்கு சிலாரிசம் நல்லா தெரியுது அப்படின்னா சிலாரிஸோட A to Z டாபிக்ஸ் நீங்கள் நல்லா போடணும். அதில் ஏதாச்சும் ஒரு சப்டைட்டில் உங்களுக்கு தெரிலனாலும் அது உங்களுடைய வீக் ஏரியாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த வீக் ஏரியாவை நீங்கள் வந்து தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கான வீடியோஸ் வந்து பாருங்கள். என்னோடய வீடியோஸை எல்லாமே இருக்கும். இது எல்லா டாப்பிக்கும் நடத்தி வச்சுருப்பேன். இதில் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஒருத்தா உங்களுக்கு வந்து முடிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஷின் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். முடிஞ்சு போச்சு.
அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் எப்போ போடணும் அப்படின்னா, உங்களுடைய லெவல் நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க. சார் நான் மார்க் டெஸ்ட்டு போட்டேன், மாங்குன்னு என்னை அடிச்சு விட்டாங்க, மார்க்கே வரமாட்டேங்குது, அப்படி ஃபீல் பண்ணுவீங்கள, அந்த டைமில் நீங்கள் சைஸாக போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படியே லைட்டாக போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா மனசு கொஞ்சம் குஜாலிட்டியாக இருக்கும். பரவாயில்லப்பா, நமக்கு கொஞ்சம் மார்க் இம்ப்ரூவ் ஆகுது. உங்களுடைய லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பூஸ்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டுக்கோங்க. கிரியேட் ஏ ஸ்டடி பிளான், அது வந்து நாங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம், அதை மூலம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீடாகவும் போட வேண்டும். இந்த ஸ்பீடாக போடுறேன்னு சொல்லி அக்யூரசியை விட்டுறக்கூடாது. மெயின்டைன் 100% அக்யூரசி. என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அக்யூரசி 100% இருந்தால் உங்களுக்கு வேலை கண்டிப்பான முறையில் தமிழ்நாட்டு மக்களே வேலை கிடச்சிரும். சரியா? அடுத்து ரிவிஷன். நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறீங்க, படித்தது நல்லா ரிவைஸ் பண்ணுறீங்க, ரிவைஸ் பண்ண உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாகவே வீடியோ போட்டிருப்பேன், கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பது எப்படி அப்படின்ட்டு. அதை நீங்கள் போய் பார்த்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது பெரிய டாப்பிக்காக இருக்குது. நான் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டுறேன், அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி விட்றேன். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ் பிளான் இதெல்லாம் முடிஞ்சு. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி குடிக்கிறீங்களோ அதே மாதிரி பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் போட்டு பாருங்கள், சிலாரிசம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் ரீசனிங்கான செக்ஷனல் மார்க் டெஸ்ட், ஒரு ரீசனிங் செக்ஷனல் மார்க் டெஸ்ட் போட்டுருங்க. வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். செக்ஷனல் மார்க் டெஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன்றாவது நீங்கள் வந்து இப்போ இருந்து போடுங்க. உங்களோட லெவலை நீங்கள் ரீசனிங்கில் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் எப்படி சார் இதெல்லாம் வந்து நான் வந்து பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணும்? 7லேருந்து 8 மணி நேரம். இந்த டைமை யூஸ் பண்ணி 7லேருந்து 8 மணி நேரமாச்சு நீங்கள் வந்து படித்தா மட்டும்தான் உங்களோட டெஸ்டினேஷன் நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். அதை நீங்கள் வந்து மேம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. Day 1 நீங்கள் எப்படி படிக்கலாம், அது வந்து உங்களுடைய ஓன் ஒப்பீனியன். Day 2 நீங்கள் எப்படி படிக்கலாம், Day 3 எப்படி நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, Day 4 நீங்கள் வந்து எப்படி படிக்க போகிறீங்க, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 5, 6, 7. இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணுங்கள். இப்போ ஒரே நாளில் ரீசனிங்காக படிச்சுட்டு இருக்கக்கூடாது, ஒரே நாளாக மேக்ஸ் ஃபுல்லாக படிக்கக்கூடாது, ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷாக படிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் மாற்றி ஒரு நாளை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அப்படின்னு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். சில பேர் ஆஃப்டர்நூன் செஷன் தூக்கம் வருது அப்படின்னா தூக்கம் வர செஷனை அழிச்சிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ராத்திரிக்கு வந்து நைட்டுக்கு வந்து அந்த செஷனை வந்து மாற்றி விட்டுருங்க. அப்போ ஒரு நாளில் நீங்கள் ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 4 செஷனுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி Day 1, Day 2, Day 3, Day 4 நீங்கள் எந்த டைமில் வந்து ஆக்டிவாக இருக்கீங்க, எனக்கு மேக்ஸ் நல்லா வரும், கான்ஃபிடென்ட் மேக்ஸில் இருக்குது அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங் எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு சார் அப்படின்னா நீங்கள் ரீசனிங் காலையில் எடுத்தோன்னே. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது படித்தா நீங்கள் ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுறீங்க, பூஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 2வது டாபிக், அதுக்கப்புறம் உங்களுக்கு 3வது டாபிக், அடுத்து போகிற 4வது டாபிக். இந்த 4வது டாபிக் வந்து ஒரு தூக்கம் வர நேரத்தில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு படிக்கிற மாதிரியான ஒரு டாபிக் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து எஸ்பெஷலி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா இட் வில் பி உங்களுக்கு தூக்கம் வராது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காமல் இருக்கும். அவன் சொல்லுவான், டே நான் மேக்ஸில் இதெல்லாம் போட்டேன் மாப்பிள்ள, எனக்கு நிறையா மார்க் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு கொஞ்சம் வெறியாயிரும். என்னடா சொல்கிறேன், எனக்கு மார்க்கில் மார்க்கே வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கஸாக பண்ணிட்டு அப்புறம் நம்மளும் போய் வெறியாக வந்து போட்டு பார்ப்போம். இவ்வளோதான் மேட்ரு. புரியுதா? இதில் வந்து இடைப்பட்ட நேரத்தில் நமக்கு தூக்கம் வரலாம், மழை வரலாம், அது வரலாம், இது வரலாம், எது வந்தாலும் சரி படிக்கிறோம், அடிக்கிறோம், தூக்குறோம், முடிஞ்சு போச்சு. சரியா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாத்துக்குமான வீடியோஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு மணி சார் செஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், என்னோடய ப்ளேலிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் மணி சார் செஷன் அப்படின்னு நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் அந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் மணி சார் செஷன் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னோடய எல்லா வீடியோஸும் வரும். இங்கே பாருங்கள், ரீசனிங் மிஸ்டரனிஸ் எப்படி பண்ணுறது, கோடட் பேஸ்ட் எல்லா டைப்புக்கான கோடட் பேஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் எல்லாத்துக்குமான பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கான வீடியோ, பிகினருக்கான வீடியோஸ் இருக்குது. இப்போ தான் பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் வந்து ஓடிட்டுருக்கு. இதில் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கையும் நான் வந்து போட்டிருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மணி மாஸ்டர் ரீசனிங் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். 2 விஷயம், மணி மாஸ்டர் ரீசனிங் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். மணி மாஸ்டர் ரீசனிங் நீங்கள் சர்ச் பண்ணி எல்லா விதமான பிளேலிஸ்ட்டும் வந்து இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மணி சார் பிளேலிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மணி சார் பிளேலிஸ்ட், நீங்கள் சிம்பிளி மணி சார் பிளேலிஸ்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸும் எல்லா பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். யூடியூப்லேயே நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் மணி சார் பிளேலிஸ்ட் அப்படின்றது. இல்லை சார் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா என்னோட மாஸ்டர் ரீசனிங்
மாஸ்டர் ரீசனிங்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இன்னொரு வாட்டி நல்ல தெளிவாக சொல்லிடுறேன். இந்த மணி மாஸ்டர் ரீசனிங்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 மெயின்ஸுக்கு மட்டுமேங்க. ப்ரிலிம்ஸ் எல்லா டாப்பிக்கும் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெயின்ஸை உங்களுக்கு லெவல் 1 நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதில் படித்து உங்களுக்கு பூஸ்டப் ஆகிக்கலாம், கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் லெவல் 1ல். லெவல் 2ல் நீங்கள் இன்னும் PO லெவல் நீங்கள் வந்துடலாம். இந்த லெவல் 3 இது ரெண்டுமே முடிச்சுட்டு நீங்கள் பயங்கரமாக இன்னும் ஏலியன் லெவலில் வந்து கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா அதை அடித்து தூக்குறதுக்கு தான் இந்த லெவல் 3. இந்த லெவல் 3 உங்களுக்கு அப்கமிங் டேஸில் அப்லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 2 இதையும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் மணி சார் பிளேலிஸ்ட், மணி சார் மாஸ்டர் ரீசனிங், அப்புறம்னா மணி சார் செஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம கனி ஸ்ரீனாலஜிக்ஸ் ஆப்பில் நீங்கள் மாஸ்டர் ரீசனிங் கோர்ஸும் தனியாக வந்து பார்ப்பீங்க. அதில் உங்களுக்கு என்னோட A to Z டாபிக்ஸ் வந்து வந்திருக்கும். சரியா? ஸோ தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் நாங்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆப்டியில் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் இப்போ ரீசெண்டாக IBPS, RRB கிளர்க், RRB PO எழுதியிருப்பீங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே சிமிலர் பேட்டர்ன் தான். 35 கொஸ்டினில் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்க கொஸ்டின் எடுக்கிறவங்க மூடு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 15 கொஸ்டின் கூட சிம்பிளிஃபிகேஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஸ்லாட்டில் மிஸ்ஸிங் நம்பர், ஒரு ஸ்லாட்டில் ராங் நம்பர், ஒரு ஸ்லாட்டில் குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக்ஸ் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேசிக்ஸ் லெவலில் தான் இருக்கும். DA வந்து மினிமம் ஒரு 2 செட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் 10 கொஸ்டின்ஸ். அதாவது டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் கொஸ்டின், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் எல்லாத்துலேயுமே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்க போகிறாங்க. ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதான் ரொம்ப முக்கியம். ஸ்கோரிங் பார்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த அல்ஜிப்ரா பேஸ்டு வச்சு இந்த A+B², AB இந்த மாதிரி டைப்பில் வந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நியூ பேட்டர்ன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் பழைய ப்ரிலிம்ஸில் படித்த மாதிரி இருக்காது. என்னோட நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் பார்ப்பேன். நீங்கள் மெயின்ஸில் நிறையா பார்த்துருப்பீங்க. நியூ பேட்டர்ன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது போக வந்து உங்களுக்கு நியூ பேட்டர்னில் நம்பர் சீரீஸ், அதாவது சீரீஸ் 1, சீரீஸ் 2 அப்படின்னு கொடுத்து அதுலேயுமே ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மினிமம் 3 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது போக ஒரு கேஸ்லெட்ஸ் கேட்பாங்க. அது ஒரு அந்த அப்ளிகேஷன்ஸ் கேஸ்லெட்டாக வரலாம், இல்லை டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி கேஸ்லெட் வரலாம், இல்லைனா வந்து வெண்டைகிராம் பேஸ் பண்ண கேஸ்லெட்ஸ் வரலாம். இந்த மாதிரி கேஸ்லெட்ஸ் கேட்பாங்க. DA வந்து 2 செட், அது வந்து ஒரு கிராஃப் இருக்கலாம், 2 கிராஃப் இருக்கலாம். ஆனால் ஓரளவு SBA அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மிக்ஸ்டு கிராஃப், ஒரு டேபிள், ஒரு லைன் கிராஃப், ஒரு பார் கிராஃப், ஒரு பை சார்ட், இந்த மாதிரி கம்பைன் கிராஃபில் கேட்கலாம். மிஸ்ஸிங் DAயுமே கேட்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளோட ப்ராஜெக்ட் கீழே நீங்கள் பாருங்கள், எல்லா டைப்ஸுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி கம்பேரிஷன்ஸ் Q1, Q2ல ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ், டேட்டா சஃபிஷியன்சியில் வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ், ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸில் வந்து இருக்க போது ஒரு மினிமம் 10 இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம 60 days வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் இவ்வளோ 4 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சும்மாலாம் இப்போ வந்து SBIக்குலாம் நீங்கள் எழுத போகிறதில்ல. இந்த 4 எக்ஸாம்லேயும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ப்ரிலிம்ஸ் வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு ஈஸியாக ஒரு ஃபீல் ஆகிருக்கும். ஈஸியாக ஆப்டியில் வந்து 20 போட்டிருப்பீங்க. அந்த லெவல் தான் உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா போதும். அந்த எஃபர்ட் எப்படி போடணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஃபுல்லாக தனித்தனியாக தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா தயவுசெய்து வீக்லி வந்து மினிமம் வந்து ஒரு 4 மார்க் டெஸ்ட் ஆச்சு எடுத்துருங்க. ஸோ வாரத்தில் வந்து ஒரு 6 நாள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து டெய்லியுமே எடுக்காட்டி கூட ஒரு 4 நாள் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் விட்டு கூட இல்லைனா ஒரே நாள் 2 டெஸ்ட் எடுத்துருங்க. காலையில் 1, நைட் 1, மினிமம் வந்து ஒரு 4 மார்க் டெஸ்ட் எடுத்துருங்க. இதுவே வந்து உங்களுக்கு போதுமான. இது போக வந்து நம்மளோட பழைய வீடியோஸ் பாருங்கள். நிறைய அந்த டுமில் செஷன்ஸ்லாம் போட்டுருப்போம். வீடியோ கோர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் உள்ள வீடியோஸ்லாம் டாபிக் வைஸ் பாருங்கள். இதுவே வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து போதுமானது. பட் கீ என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 4 மார்க் டெஸ்ட் வந்து வீக்லி எடுக்கணும். ஒரு 60 நாள் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ ஒரு 8 வாரம் வருது அப்படின்னா பார்த்துக்கோங்க. மினிமம் ஒரு 32 மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்தாலே போதுமானது. நீங்கள் என்ன டெஸ்ட் வச்சுருக்கீங்களோ, பேக்கேஜ் வச்சுருக்கீங்களோ அதில் எடுங்க. அது போக வந்து எல்லாமே சொல்கிறது தான் ஒரு மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க, அதான் உண்மை. நீங்கள் நினைப்பீங்க ப்ரிலிம்ஸ் கூட போட்டுருவீங்க. ஆனால் மெயின்ஸில் வந்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்கார்றது வந்து கண்டிப்பாக நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை. நீங்கள் இப்போயே இந்த 60 நாளுமே நான் ப்ரிலிம்ஸ்க்கே உட்காந்து படிக்கக்கூடாது. இப்போயே உட்காந்து நீங்கள் மெயின்ஸுக்கும் சேர்த்தே படிச்சுட்டு இருக்கணும். உங்களோட ஸ்பிளிட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 1 மணி நேரம் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா மிச்சம் ஒரு 3 மணி நேரம் வந்து மெயின்ஸ்க்கு படிக்கணும். ஸோ 1:3 ரேஷியோவில் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இந்த 60 நாளுமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி வேலை தர போகிறாங்களா? கிடையாது. நம்மளோட கோலே வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணணும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு 1 மணி நேரம்னா மிச்சம் 3 மணி நேரம் வந்து ஸோ மெயின்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை சார் நான் ப்ரிலிம்ஸ் தான் கிளியர் பண்ணிடுவேன், எனக்கு எப்பவுமே மெயின்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு, நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எல்லா ப்ரிலிம்ஸுமே ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஆனால் மெயின்ஸ் தான் எனக்கு போகுது அப்படிங்கிறவங்க நீங்கள் மெயின்ஸ்க்கே நீங்கள் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணாலுமே தப்பு கிடையாது. ஆனால் ஒரு மார்க் டெஸ்ட் மட்டும் ஒரு 1 மணி நேரம் எடுத்துகிட்டு மெயின்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம
ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் எப்பயுமே நம்ம ஒரு பிளானரில் நம்ம சொல்கிறது தான், டெய்லியுமே ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 30 ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர்லேயே நியூ பேட்டர்ன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த நியூ பேட்டர்னோட நம்பர் சீரீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். பழைய மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர்லாம் வேணாம். அதாவது இந்த சும்மா நார்மலாக சிங்கிள் லைனில் இருக்கிறதெல்லாம் வேணாம். இப்போ கேட்குறாங்க இல்லையா, சீரீஸ் 1 நம்பர் சீரீஸ் கொடுத்துருப்பாங்க 80, 60, C, D. இந்த சிடியை கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே ஒரு நோட் கொடுத்துருப்பான். இதை யூஸ் பண்ணி மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி குவாட்ராட்டிக்குமே பார்த்தீங்கன்னா நியூ பேட்டர்னில் மினிமம் ஒரு 10 to 20 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பழைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நியூ பேட்டர்னில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது போக டெய்லி ஒரு 2 ப்ரிலிம்ஸ் செட் நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறீங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு 2 ப்ரிலிம்ஸ் செட்டில் டிஐ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 மெயின்ஸ் வந்து டெய்லியுமே பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் மினிமம் 2 சொல்கிறேன். நீங்கள் 3 மெயின்ஸ் லெவல் டிஐ ப்ராக்டிஸ் பண்ணாலுமே நல்லது தான். ஏன்னா டிஐயில் தான் உங்களுக்கு வந்து மெயின்ஸில் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்லெட் அண்டு டிஐ சேர்த்து ஒரு 3 to 4 செட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ டிஐயில் 2 செட், கேஸ்லெட்ஸில் 2 செட், இல்லை டிஐயில் 3 செட், கேஸ்லெட்ஸில் 1 செட். ஸோ ஷாராக பார்த்தீங்கன்னா அந்த 50 கொஸ்டினில் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு இதுவே 20 கொஸ்டின்ஸ் வரும். அப்படிங்கிறப்ப டெய்லியுமே நீங்கள் மெயின்ஸ் டிஐ எடுக்கணும், மெயின்ஸ் லெவலில் டிஐ சால்வ் பண்ணணும். ஸோ இது போக நான் வந்து ஃப்ரெஷராக வரேன் அப்படின்னா, நான் அடுத்த வருஷம் தான் நான் வந்து பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த எஸ்பிஐ வந்து ஒரு ட்ரை மாதிரி கொடுத்து பாருங்கள். நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பல்சரி வந்து நம்மளோட வீடியோ கோர்ஸ் வாங்கிக்கோங்க. அதில் இருக்க பேசிக்ஸ்லேருந்து எல்லா வீடியோஸுமே டாபிக் வைஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 3 நாள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஃபுல்லாகவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கையிலாச்சும் புக்ஸ் வச்சுருப்பீங்க. நம்மளோட மேக்ஸ் மேஜிக் புக்ஸ் கூட வாங்கிக்கோங்க, ஒருத்தர் தான் இருக்கும். இல்லை நீங்கள் எந்த ஒரு ஆப்டி புக் வச்சுருந்தாலுமே அதில் உள்ள புக்ஸில் இருக்க சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஏதாச்சும் மார்க் டெஸ்ட் வச்சுருப்பீங்க அப்படின்னா டாபிக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, அதில் வீடியோஸ் பார்த்து பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இந்த எஸ்பிஐயுமே எனக்கு ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு அரைங்குறையுமா இருக்கேன், நான் ஆல்ரெடி ஓரளவு ப்ரிலிம்ஸில் பக்கத்தில் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஓரளவு இப்போ தான் ப்ரிலிம்ஸ்க்கு நான் ஒரு ரெடி ஆகிட்டு இருக்கேன், ஆல்ரெடி 2-3 ப்ரிலிம்ஸ் எழுதிட்டேன், பக்கத்தில் போயிடுச்சு அப்படிங்கிறவங்க இந்த 60 நாளுமே நீங்கள் ஆப்டியில் வந்து 2 நாளைக்கு ஒரு டாபிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படின்னு புரியுதா? இப்போ நீங்கள் இந்த ஸ்பீட் மேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க, அதில் ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பாருங்கள், பேசிக்ஸ் பாருங்கள், கேட்டன் செஷன் பாருங்கள், எல்லாமே பார்த்துட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு டாபிக், 2 நாளைக்கு பர்சன்டேஜ், அடுத்த 2 நாளைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அடுத்த 2 நாளைக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க், அடுத்த 2 நாளைக்கு எஸ்ஏசி, இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு ஒவ்வொரு டாப்பிக்கு மினிமமாக ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒரு 50 கொஸ்டின். ஸோ இது போதும், 50 கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு 50 கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு 2 மணி நேரம் உட்காந்தா நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸோட டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள். பட் ஆல்ரெடி நான் நிறையா ப்ரிலிம்ஸ் எழுதுனவங்க வந்து டெய்லியும் டாபிக் டெஸ்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரே ஒரு மார்க் எடுத்துருங்க ப்ரிலிம்ஸ்க்கு. மிச்சம் எல்லாமே மெயின்ஸ் லெவலில் டிஏ, மெயின்ஸ் லெவல் அப்ளிகேஷன்ஸ், மெயின்ஸ் லெவலில் வந்து பஸ்ஸில் சீட்டிங், அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான், இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஸோ நம்ம எலைட் பாஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 2025லேருந்து அந்த நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆஃப் வீடியோஸ் அதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். கீழே கமெண்டில் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொரீஸ் இருந்துச்சாலுமே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.